ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போடலாம். நான் பேசுகிற வேடோட பேர் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை போடலாம். ரெண்டு பர்சனுக்கு தான் கடுப்பாகுது. ஒன்று நம்ம ஃபிலிக்ஸு, இன்னொன்று ஜங்குக்கோட டேடு. ஐயோ, என்ன மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்ரா. என்ன என்னால் தான் என் பையன் பக்கத்தில் போய் நிற்க முடியல. இருந்தாலுமே இந்த மாமோட விஷ் மொத்தமும் என் சன்னுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட மாம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஜொங்கு கூட நம்பருக்கு கால் பண்ண இப்படி கிஃப்டை வாங்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கு தான் அந்த மொபைலை நோட் பண்ண மேம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த காலை ஆன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆன் பண்ணால் வீடியோ காலில் ஜொங்கு கூட மாம் தான். ஜொங்குக்கு நோட் பண்ணால் டேயும் ஜொங்குக்கும் அவங்க மாமா நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கோட மாம் நம்ம ஜொங்குக்கு லைட்டாக விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணுறத பார்த்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியுதுங்கிற மாதிரி ஜொங்குக்கு டேயும் ஷாக் ஆனோம். எப்போதுமே நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த மாம் உன் பக்கத்தில் எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொல்கிறது கேட்டு இன்னுமே ஜங்குக்கு ஹாப்பியாக்கி பேரண்டில் 1% நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி ரொம்ப ஹாப்பினஸில் ஜங்குக்கோட மாமுக்கு தேங்க்லாம் பண்ணோம். அந்த காலை ஜங்குக்கோட டேடு கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். அதான் மாமே உன்ட்ட இன்னைக்கு விஷ் பண்ணியிருக்காங்களே, இனி என் பழைய ஜொங்குக்கா நடந்துப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக என் மாம் என்கிட்ட பேச மாட்டாக்குறாங்கன்னு தான் நான் ரொம்ப பெயினானேன். இப்போ என் மாமே என்கிட்ட பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னும் ஹாப்பியானா ஃபிலிக்ஸாக தான் முடியல. ஜங்குக்கோட ஹாப்பினஸ் ஃபிலிக்ஸுக்கு பிடிக்கல. அந்த மூமெண்ட்டில் டென்ஷனில் அங்கேருந்து போனால் ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கோட மாமுக்கிட்ட ஃபைட்டை பண்ண தேவையில்லாமல் இந்த மாதிரி என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவன் என்னோட சன். என் லைஃப்பில் நடந்த ப்ராப்ளம்ஸ் அவன் லைஃப்பில் நடக்க நான் எப்போதுமே அலோவ் பண்ண மாட்டேன். என் சன்னோட லவ்வுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டையும் பண்ணுவேன். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை பிடிக்கலன்னா நீங்கள் வேணால் என்னை மூவ் ஆன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொங்கு குடும்பம் அங்கேருந்து போனால் உனக்கு என்ன பைத்தியமா? உன் சன்னு தான் அந்த டேயை பற்றி டேயோட கேரக்டரை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி திங்க் பண்ணுறான்னா நீயும் உன் சன்னுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற. நாளைக்கு அந்த டே உன் சன்னையே சீட் பண்ணி ஏமாட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி கட்டணும். அந்த மாதிரிலாம் அந்த பையன் சீட் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் திங்க் பண்ணாதீங்க. எந்த மவுட்டால் டேய் ஜங்குக்கு சீட் பண்ணி ஏமாட்டி விட்டுட்டு போயிடுவான்னு சொல்கிறீங்களோ, இதே மவுட்டால் டேயை மாதிரி ஒரு பர்சன்ட் நம் பையனுக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்ல தான் போகிறீங்க. அதை அவங்க 2 பேரும் செஞ்சு காட்ட தான் போகிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாமா கரெக்டாக அவங்களோட ரூமுக்கு போனோம். டேமிட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஜங்குக்கோட டேடி கட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியில் அப்படி அந்த ஃபிங்கரில் இருக்கிற ரிங்கை பாட்டபடியே அவ்வளோ ஹாப்பி. பக்கத்தில் டே உட்காந்துருக்காரு. டேயை கூட நோட் பண்ணல, ரிங்கே போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக், என்னை விட அந்த ரிங் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இப்போ எனக்கு என் டேடியை விட இப்போ இந்த ரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு அந்த ரிங்குக்கு எக்கச்சக்கமாக கிஸ் பண்ணபடி பில்லோவை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமும் டைட்டாக பண்ணாமல் பெட்டில் ஸ்லீப் பண்ணுறாரு. இதை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு தான் செம்ம வியர்டாகுது. ஏன் ஜங்குக்காடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம வியர்ட்னஸில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை நம்மகிட்ட இஞ்சி பெஞ்சாக நோட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. இனி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட மாட்டேன்ல, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி டென்ஷன்லேயே நீ கட்டவும் மாட்டேன். இனி ஜங்குக்கு பழையபடி நார்மலாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயுமே ஜங்குக்கு பக்கத்தில் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டு அப்படியே 2 பேருமே ஸ்லீப் பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலேஜ்லாம் கட்டுறாங்க. இப்போ காலேஜில் தான் நம்மகிட்ட அப்படியே நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போனால் ஸ்டாஃப் ரூமில் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அவ்வளோ பேருமே ஜங்குக்கும் டேயும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் எப்படி நம்ம ஜங்கு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி, அதாவது மேரேஜ் எதுவும் பண்ணிக்கலல்ல, மேரேஜ் பண்ணிக்காமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தராக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ள என்ட்ராகிற டைடாக இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸை திட்டிடுவார். எங்கள் 2 பேரோட லைஃப்பை டிசைட் பண்ணதுக்கு உங்கள் யாருக்கும் எந்த ஒரு
ரைட்ஸுமே கிடையாது. எங்கள் 2 பேரை விட்டு பேசுறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ப்ரொஃபசர் சார் ஒர்க்கை மட்டும் வந்துங்க பாருங்கண்ணா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிட்டு உள்ளே என்ட்ரான வேகத்துலேயும் நேராக கிளாஸ் ரூம் விட்டு போவார். இந்த மாதிரி போனால் இப்போ கிளாஸ் ரூமில் தான் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அந்த காலேஜில் இருக்கிற பர்சன்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே இப்போ டேட்டா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஜங்குக் கேட்குற மாதிரி பேசுவோம். ஆனால் நம்ம ஜங்குக்கு டென்ஷன்லாம் ஆகலை. ஐயோ! காலேஜே என்னைய டைம் வச்சு என்னடா பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்லேயே நம்ம ஜங்குக் ஷுவாகிட்ட சிரித்து பேசுகிறது நம்ம ஃபிலிக்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. போட்டா குறைக்கு நேற்று வேறு எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாராம். அதை திங்க் பண்ண செம்ம கோவம் ஹைப் ஆகுது. இப்போ ப்ரொஃபஸர் தான் ஜங்குக்கோட நேமை சொல்லி கூப்பிடுவோம். சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாரி ஜங்கு கேள்விக்கிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ண வரலையாடா அப்படிங்கிற மாரி கோவமாக திட்டுறாங்க. அந்த மாதிரி திட்டுனா இதோ இப்போவே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு வந்து சரிடா நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரிங்குக்கு சின்னதாக கூட டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு ரிங்கை வந்து ஹேண்ட்ஸில் கலட்டாமலே ஃபைட் பண்ண சொல்ல அந்த ரிங் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிற ஃபீலை நோட் பண்ணிவிட்டு எனக்காக எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட ரிங் எதுவும் சின்னதாக கூட டேமேஜ் ஆகக்கூடாது. அதில் வேறு ஸ்டோன்லாம் இருக்கே, நம்ம ஃபைட் பண்ணுறேங்கிற பேரில் ரிங்கை உடச்சிருவோமோ அப்படிங்கிற மாரி ரிங்கை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு சரி நம்ம தானே அந்த ரூமில் இருக்க போகிறோம், நம்ம பேக்கில் கழட்டி வச்சுக்கிடுவோம், அப்புறம் இங்கேருந்து போக சொல்ல எட்டு பண்ணலாம், ரிங்கு டேமேஜ் ஆனால் ஹார்ட்டை நொறுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரிங் அப்படியே கழட்டி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் வச்சுட்டு நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் என் ஃபிங்கரில் எடுத்து போட்டு போயிங்கிற மாரி ரிங்கை பத்திரமா அந்த பிளேஸில் வச்சுட்டு திரும்பவும் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம டேக் கொடுத்த ரிங் ரொம்ப நார்மல் ரிங் கிடையாது. அதில் ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸ்டோன்னா டைமண்ட் இருக்கும். ஓகே இடம் இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் பாக்ஸிங் தான்டா பண்ணுறாரு, சும்மா வேறு கேம் பெயில் பண்ணல, அதான் டைமண்ட் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸை வச்சு பஞ்ச் பண்ணுறது, அப்புறம் நிறைய வெயிட்ஸ் தூக்குறதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஃபிலிக்ஸுக்குமே அதே பிளேஸ்லேருந்து நோட் பண்ணுறவன் ரிங்கை கலட்டி வச்ச மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரிங் பாக்ஸை அப்படியே எடுத்தான் நம்ம ஹாரி தான் ப்ராப்ளம் பண்ணாத ஃபிலிக்ஸ். அவனோட திங்ஸை எதுக்கு எப்போ பார்த்தாலும் டேமேஜ் பண்ணுறதுலே இருக்கிற, அவனை ஏன் ஃப்ரீ பண்ணி விட மாட்டேங்கிற, எனிமீஸாக இருந்தாலும் அவங்களுக்கான கொஞ்சம் ஃப்ரீடமை விட்டு கொடுக்கணும், அதை முதல்ல திங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஹாரி பேசுனா நீ வாயை மூடிட்டு போடா, எனிமியாக இருந்தால் எனிமியாக மட்டும்தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாகவும் மாறக்கூடாது, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான கேப்பையும் கொடுக்கக்கூடாது, நான் பனிஷ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படி எடுத்துருவானா. இந்த மாதிரி எடுத்தேன் இந்த மூமெண்ட் ஜங்குக்கு தெரியாமல் பாக்ஸிங் பயங்கரமாக பண்ணிவிட்டு செம்ம டயர்டில் அப்படியே வந்து மூச்சு இறக்கி வந்து உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட ஜில்லுன்னு ஜூஸ் பாட்டில் வந்து நிற்குது. இந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஜூஸ் பாட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கு வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இரு யார் இதை முதல்ல எனக்கு கொடுத்தா? ஜங்குக்கு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி குடித்த பொசிஷன்லேயே நிமிந்து நோட் பண்ணோம். பேக் சைடில் வந்து பேக்கப் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓ டேடி நீ தானா, நான் கூட யாரோ நினச்சி ஒரு செகண்டில் பயந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு பேக் சைட்லேயே வந்து என்னை பயமுட்டுவேன், இருந்தாலும் எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி குடிக்கிற இந்த மூமெண்ட்டும் நோட் பண்ணபடியே ஃபிங்கரில் இருக்க ரிங்கு காணாமல் போன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரிங் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரிங்கு தானே, அது நான் பாக்ஸிங் பண்ணுறோம்ல, அதான் அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கலட்டி தான் வச்சுருக்கியா, சரி பத்திரமா மறுபடியும் ஹேண்ட்ஸ்லேயே போட்டுக்கோணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆனோன்னா நம்ம ஜங்குக்கு அந்த ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு ரிங்கை போடலாங்கிற மாதிரி பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தான் பாக்ஸ் இல்லைல்ல, இந்த ரிங் வச்சுருந்த பாக்ஸ். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பேக்கெலாம் எடுத்து வதருதாரு. நான் இங்கே தானே வச்சேனுங்கிற மாதிரி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனேன். அந்த ரூமை விட்டு வெளியே போகிற நான் என்னாச்சு எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தூக்கி போடுற அப்படிங்கிற மாதிரி நேராக ஜங்குக்கிட்ட வந்தா இங்கே தான் வச்சுருந்தேன், இதில் தான் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன், பாக்ஸும் இல்லை ரிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ளேஸ் முழுக்க பைத்தியம் முடிச்ச மாதிரி நம்ம ஜங்குக்கு தேடுறாரு. நான் இங்கே தான் வச்சேன், கண்டிப்பாக இப்போ இந்த ரூமில் தான் எங்கேயாவது விழுந்துருக்கும், பாக்ஸோடு எப்படி விழுந்துருக்கும் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்போ யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஆனால் இந்த பிளேஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சன்ஸ் தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே நிறைய பர்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாரை டவுட் பண்ணானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகி நான் பேக்கில் தான் வச்சேன், என் பேக்குக்கிட்ட யாரும் வந்துருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி திரும்ப பேக்கை எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பேக்கில் இருக்கிறதுல
தான் தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா ஜங்குக்கை வந்து கிரிப்பாக நம்மகிட்ட பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அங்கே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காக நோட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியான மூமெண்ட்டில் இந்த மாதிரி திங்க் பண்ணால் ஜங்குக் ஜஸ்ட் அது ரிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் என்ன ரிங் எடுங்கிற அது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். நான் ஏன்டா கலட்டினேன்னு தெரியலையே, நான் கலட்டி தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக கட்டுனா அதே பிளேஸ்க்குள்ள சுகாவும் ஜிமினாவும் என்ட்ராகி என்னடா ப்ராப்ளம் அங்கே வர சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி 2-3 கிளாஸ் ரூமை தாண்டியே நம்ம ஜங்கு கட்டுற சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் உள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேட்டா இவன் ரிங்கை இந்த பாக்ஸுக்குள்ள வச்சுருந்தானா பாக்ஸோட காங்கில் ரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு சுகாவும் ரொம்ப ஷாக் ஆக்கி என்ன ரிங்கு காங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜிமினாவுமே தேடுறாங்க. இந்த மாதிரி தேடினோம் ஜங்குக்கு தான் அந்த எப்படி சொல்கிறது அந்த ரிங் மிஸ் ஆன மூமெண்ட் டேயே தன்னை விட்டு போன ஃபீலில் திங்க் பண்ணி சைக்கோத்தனமாக நடந்துக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம டேக்கிட்டா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஜங்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா, அந்த ரிங் லேட்டரில் அதே மாதிரி ஒன்று இன்றைக்கி ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறேன், நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம், சொன்னா கேளுங்கிற மாரி ஜங்குக்கு எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹாரியால் இந்த மூமெண்ட்டை பார்க்க முடியல. எல்லாருமே ஒரு ரிங்குக்கு தானே தேடிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக சுகா கிட்ட வந்துட்டு சுகா தேடிட்டு இருக்கிற பிளேஸில் நின்றுட்டு டேய் நீ எங்கே தேடினாலும் உனக்கு கிடைக்காது, கிடைக்கணுன்னா நேராக ஃபிலிக்ஸோட பேக்குக்கு போகும் அப்படிங்கிற மாரி சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி அந்த பிளேஸ்லேருந்து போனால் ஃபிலிக்ஸோட பேக்குக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹாரியை நோட் பண்ணால் ஹாரி அந்த ஒரு வேர்டை மட்டும் சொல்லிவிட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவான். இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் ஜங்குக்கு டென்ஷன் ஆகி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை பார்த்து சிரிக்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு ஏதோ இருக்குங்கிற மாதிரி நேராக கிளாஸ் ரூமுக்கு நம்ம சுகா போகிறாரு. ஃபிலிக்ஸோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா அங்கே அந்த ரிங் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸை அதே பிளேஸில் வச்சுட்டு ரிங்கை மட்டும் நம்ம சுகா எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி நேராக ஜங்குக்கிட்ட வந்தால் அந்த ரூம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ரூமை விட்டு டேக்குக்கும் ஜிமினாவும் வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட கரெக்டாக அந்த ரிங்கை காட்டவும் ரிங்கை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டக்குன்னு அந்த ரிங்கை போட்டுட்டு இது எங்கே கிடச்சிச்சு, நான் அங்கே தானே வச்சுருந்தேன், நீ என்ன வெளியே இருந்து வர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம வீமின் 2 பேரும் ஷாக்காக நோட் பண்ணால் அது வந்து கிளாஸ் நீங்கள் இங்கேருந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணல இந்த ரூமுக்கு வெளியே விழுந்துருக்க முடியுது, நான் அங்கே தான் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பேக்கில் வச்சது எப்படி இந்த ரூமுக்கு வெளியே வந்துச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்ம டென்ஷனில் திங்க் பண்ணோம். ஜங்குக்கு நம்மகிட்ட ஹக் பண்ணபடி ஒன்றுமே இல்லை, அதான் கிடச்சிருச்சுல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வா, கேண்டீனில் வந்து ஏதாவது சாப்பிடு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக, அப்புறம் போய் உன்னோட ஸ்டடிலாம் பார்க்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி டேங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நம்ம சுகாகிட்ட தான் நம்ம ஜிமினா கேட்குறாரு ரிங் எப்படி வெளியே கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது பண்ணதெல்லாம் ஃபிலிக்ஸோட பேக்கில் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஹாரி சொல்லாட்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யூமின் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே டேஸ் ஸ்மூத்தாக போகுது. குட்டி ப்ராப்ளம் ஃபிலிக்ஸ் பண்ணாலும் அந்த குட்டி ப்ராப்ளத்தில் கொஞ்சம் நம்ம ஹாரி ஹெல்ப்பும் பண்ணுறான். ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற இந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மூமெண்ட் ஃபிலிக்ஸ் வந்து ஹாரி கூட ஃபைட்டை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையே பிரேக் பண்ணிடுவான். அந்த மாதிரி பிரேக் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ முடியும் ஒரு 5 days 10 daysக்கு மேலே மூவ் ஆன் ஆகி இப்போ டோர்னமெண்ட் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. எக்கச்சக்க காலேஜிலேருந்து நிறைய பர்சன்ஸ் அந்த பிளேஸ்க்கு டோர்னமெண்ட்டுக்கு வந்துருக்காங்க. அதே பிளேஸ்க்கு நம்ம வீமினுமே வந்துருக்காங்க, சுகவுமே வந்துருக்காங்க, நம்ம ஜங்குக்கும் வந்துருக்காங்க. ஜங்குக்கு என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண வந்தோம். இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒவ்வொரு பர்சன்ஸ்குள்ளே பயங்கரமாக டோர்னமெண்ட் நடக்குது, பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இப்படி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஹாரி இன்னொரு பர்சன்ட் கூட ஃபைட் பண்ண சொல்ல தோற்றுருமா. ஆனால் ஃபிலிக்ஸும் ஜங்குக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணுறாங்க. மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வின் பண்ணிவிட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு இவங்க வின் ஆகி ஃபிலிக்ஸும் நம்ம ஜங்குக்குன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இப்போ ஃபிலிக்ஸ் கூட இன்னொரு பர்சன்ட் ஃபைட் பண்ணணும், நம்ம ஜங்கு கூட இன்னொரு பர்சன்ட் ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஃபிலிக்ஸ் அதில் தோற்றுருமா. இந்த சைடு ஜங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்த பர்சன் அவன் தொட்டுருவான். ஜங்குக்கும் ஆப்போசிட் காலேஜில் வந்த இன்னொரு பர்சன்ட்டுக்குன்னா இப்போ அந்த பிளேஸில் ஃபைட் ஆகும். இந்த மாதிரி ஃபைட் ஆனால் ஃபிலிக்ஸ் வந்து ஜங்கு கூட வீக்னஸ்லாம் நல்லா தெரியும்ல, ஒரே காலேஜில் ட்ரெயின் பண்ண சொல்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு வீக்னஸ் இருக்கும். அது ஜங்கு கூட வீக்னஸ் என்னங்கிறது ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்சதுனால என்னால் உங்ககிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட மொட்டை வீக்னஸும் உனக்கு தெரியும்டா, அதனால தான்
இந்த பர்சன்ட்டை உன்னை கூட்டு விட போகிறேனுங்கிற மாரி ஜங்குக்கோட மொட்டை வீக்னஸே அந்த பர்சன்ட்டை சொல்லிடுவான். நீ இந்த மாதிரி அவன்கிட்ட ஃபைட்டப் பண்ணினா அவன் கண்டிப்பாக தோற்றுருவான், நீ வின் ஆகிருவேனுங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னால் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபிலிக்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி ஜங்குக்கோட வீக்னஸை வச்சு நம்ம ஜங்குக் கூட ஃபைட் பண்ணுறான். ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக் பயங்கரமாகவே அடி வாங்குறாரு. இந்த மாதிரி அடி வாங்குற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல வீமினுக்கும் ஷுகோவுக்கும் செம்ம ஷாக்கானா டேக்கிடா ஹார்ட்டு படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரிப்பாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் நல்லா தானடா ஃபைட்டப் பண்ணேன், இப்போ என்னடா இந்த மாதிரி அடி அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அச்சோ லிப்லாம் கட்டாகி பிளட் வர மாதிரி தெரியுது. ஜங்குக்கு வேண்டாம், இதுக்கு மேலே இந்த கேமில் ப்ளே பண்ணாத, வெளியே பண்ணுறதுங்கிற மாதிரி எழுந்து நின்று கட்டையே ஆரம்பிச்சிருவாரு. ஜங்குக்கு போடும், இதுக்கு மேலே கேம் ஆடாண்டா நீ, முதல்ல நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அடி வாங்கிட்டு அங்கே அந்த பிளேஸில் ஃபைட்டிங் பண்ணுற மூமெண்ட்டில் அடி வாங்குறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் தோற்றது கூட அவனுக்கு பெருசாக தெரியல. ஜங்குக்கு இப்போ தோற்றுருவான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணான். அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு குட்டி வேர்டு, உன்னால் இந்த பிளேஸில் எப்போதுமே வின் பண்ண முடியாதுடா, நீ வின் பண்ணணுன்னு திங்க் பண்ணினா அது நடக்கவே நடக்காது, உன்னோட ஒட்டுமொத்த வீக்னஸும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த பர்சனை சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸை பாட்டு சிரிப்பானா இந்த மாதிரி சிரித்தான். வந்து ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து வந்து உனக்கு அது வேண்டாம், கேம் என் பண்ணுன்னு கட்டுற மாதிரி நம்ம கட்டுன்னு கட்டி க்ரை பண்ணுறாரு. க்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஆமாண்டா என்னோட ஒட்டுமொத்த வீக்னஸையுமே நீ கண்டுபிடிச்சிட்ட, ஒட்டுமொத்த வீக்னஸ் தெரிய போய் தானே என்னை ஈஸியாக அடிச்சிட்ட, ஆனால் பட் எனக்கு இன்னொரு வீக்னஸும் இருக்குது, அந்த வீக்னஸ் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆக்கும், ரொம்ப வீக்காகவும் ஆக்கும். இப்போ இந்த பிளேஸில் நான் வீக்காக போகிறது இல்லை, ஸ்ட்ராங்காக போகிறேன்டாங்கிற மாரி அப்படி கொஞ்சம் புஷ்அப்பாக எழுந்த வேகத்துலேயே அந்த பர்சன்ட்டுக்கு 2 பஞ்சு தான் பச்சை பஞ்சில் அந்த பர்சன்ட் அப்படியே தலை சுற்றினபடி நின்னேன். க்ரை பண்ண மாமாண்டா ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏண்டா சீட் பண்ணி விளாட்றதா இந்த மாதிரி தான் விளாடுவியானுங்கிற மாரி ஒட்டுமொத்த கோவட்டையும் ஏன் வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுல, அப்போ உன்கிட்ட இந்த மாதிரி தாண்டா கேம் ஆடுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ வேற மாதிரி ஃபைட் பண்ணி அந்த பர்சன்டே வின் பண்ணுவாரா, வின் பண்ணார். அப்படி வின் பண்ணதுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி இந்த பிளேஸில் இந்த டோர்னமெண்ட்டில் வின் ஆனாகுது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட நேம் சொன்ன அடுத்த செகண்டு இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் அவன் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டில் ரொம்ப வீக் ஆகி நம்ம ஜங்குக்கு அப்படியே மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா இப்போ மெடிக்கல் ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி நம்மகிட்டே உட்காந்துருந்தா அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்த மூமெண்ட்டுக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவனை எப்படி நீ இந்த பிளேஸ்க்கு வர விட்டுருக்கலாம், நீ என்னமோ அவனோட பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ரேஞ்சிலலாம் திங்க் பண்ணி அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், நீ இந்த மாதிரிலாம் திங்கிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி அவனை இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்துருப்பியா, என் சன்னை டெட் ஆகிற பொசிஷனுக்கு கொண்டு வந்துருக்கே, இதுவே அவன் ஹவுஸில் இருந்தாலும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ்லாம் நான் கலந்துக்கவே விட்டுருந்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கட்டுன்னு கட்டி ஜங்குக்கு டேடு திட்டுறாரு. எந்த ஒரு பிளேஸ்லையுமே நம்ம ஜங்குக்கோட டேடு பர்மிஷன் கொடுத்து எந்த ஒர்க்குக்குமே நம்ம ஜங்குக்கு போயிருக்க மாட்டார். எல்லாம் சீக்ரெட் ஒர்க்கு தான் டேடுக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பட் இப்போ இந்த பிளேஸில் டேக்குக்கு பிரிக்கெட்டுக்கு ஃபிலிக்ஸ் பண்ண ஒர்க்கு தான் ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ண மூமெண்ட், அடி வாங்கின மூமெண்ட்டெல்லாம் வீடியோ எடுத்து ஜங்குக்கோட டேடுக்கே அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி அனுப்புகிற மூமெண்ட்டுக்கு தன்னோட பையனை இந்த மாதிரி அடி வாங்க விட்டுட்டானுங்கிற மாதிரி கோவத்தில், நீ ஒரு ப்ரொபோசர் தானாடா, அவன் ஸ்டடி இம்பார்ட்டனாக திங்க் பண்ணதை விட்டுட்டு இப்படி பாக்ஸிங் பண்ணுற பிளேஸில் கொண்டு வந்து விட்டுட்டு என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு அறுக்கணுங்கிற மாதிரி செம்ம ஹாஷாக ஜங்குக்கோட டேடி டேயை பிடிச்சி திட்டுன்னு திட்டுனான். வந்து அது ஜங்குக் எல்லா இயருமே இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். போய் சொல்லாத, என் ஜங்குக்கை கில் பண்ண தானே இந்த ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஆஷா காட்டுனா ஜங்குக்கோட மாம் தான், வாயா போடுறீங்களா, சண்டை பக்கம் வந்தீங்களா இல்லை அவனை திட்ட வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு ஜங்குக்கோட மாம் நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே ரப் பண்ணபடி அடிபட்டிருக்க மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க மாம் லைட்டாக க்ரை பண்ணபடி ஜங்குக்கை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போது ஒரு 1 ஹவர் மூவ் ஆனாச்சு. ஜங்குக்கை பார்க்குறத பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் இங்கே இருந்தால் நீங்கள் தேக்கிட்டீங்க ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவீங்கிற மாரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தா எவ்வளவோ கோவம் இருந்தாலும் டேயத்தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல டேடுக்கு விருப்பம் இல்லை. பட் ஜங்குக்கு மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ கேர் ஜங்குக்கோட டேடு வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியான ஸ்மைல்லையே ஜங்குக்கு எப்படா எழுந்துப்பானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் 1 ஹவர் கழிச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஐயா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
இப்போ ஓகேடா. ஆனால் பட் ரொம்ப பாடி பெயினாக இருக்குது டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் பாடி பெயினாக இருக்குதா, சரி ஓகே உனக்கு 1 மந்த் லீவ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் எப்படி சிங்கிளாக ஹவுஸில் இருப்பேன், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் காலேஜுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணால், ஏன்டா டே இவ்வளோ அடி வாங்கி பெட்டில் பட்டிருக்க பொசிஷன்லேயே உனக்கு இவ்வளோ ஃப்ளிட்டி தேவையா அப்படிங்கிற மாதிரி ஷிகா நம்ம ஜங்குக்கு கலாய்ச்சா, நீ இன்னும் இங்கேருந்து போகலையாடா, ஏன்டா நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா உங்கள் 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி ஷிகா இன்னும் கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு கலாய்க்கவும், ஆமாண்டா அதில் வேற உனக்கு டவுட்டு வேற வரும்டா, டவுட்டு நீ டிஸ்டர்ப் டாட்டா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு ஷிகா கொஞ்சம் நாட்டியாக பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குள்ளேயும் க்யூட்டாக ஃபைட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை மீமி நோட் பண்ணபடி சிரிக்கிறாங்க. சரி அடா அவ்வளோ தூரம் அவன் சொல்கிறான்ல, அவன்கிட்டே கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணட்டும், வா நம்ம இருந்து போகலாம். ஜிமின் என்ன நீ ஜங்குக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, ஆமாண்டா அப்படி தாண்டா பேசுங்கிற மாதிரி ஷிகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். சரி ஹவுஸுக்கு போகலாமா, ஒரு ப்ராப்ளம் இல்லையா, உனக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க பெயின் கில்லர், அதை நீ ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு மெடிசன் போட்டுட்டு ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடு போட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பொறுமையாக நேராக ஹவுஸ்க்கு விட்டுறாரு. அந்த 2 டேஸுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப கேர் காட்டுறவர் இப்போ பெட்டை விட்டு இறங்காத அளவுக்கு நம்ம ஜங்குக்கு கேர் காட்டுறாரு. இது நம்ம ஜங்குக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 டேஸுமே நம்மகிட்ட காலேஜுக்கு வரலாம், ஜங்கு கூட தான் இருந்து ஜங்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி ஹவுஸ்லேயே இருக்கிறாரு. இது இன்னுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இது ஃபிலிக்ஸ் தான் சுத்தமாக பிடிக்கல. பிரிக்கலாம் திங்க் பண்ணால் நம்ம பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அவங்களுக்குள்ள குட்டி குட்டி கேப் இருக்கிறது மொத்தமாக க்ளோஸ் ஆகுதுங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்ருப்பானா. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் ஹாரி தான் ஏன்டா டே நீ லவ் பண்ணுறதே ஒன் சைடு லவ், அந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்னுக்கிட்டுக்காக்க ட்ரூவாக லவ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸை பிரிக்கணும்னு நினைக்கிறியா, அது தப்புடா. அவங்களும் ஒன்னே மாதிரி தானே லவ் பண்ணுவாங்க. டே ப்ரொஃபஸர் ஜங்குக்கா ஒன்னே மாதிரி தானே லவ் பண்ணிகிட்ருப்பாரு, அது ஏண்டா உனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னடா சொல்கிற, ஆமாம் நீ இப்போ எந்த அளவுக்கு டே வேணும்னு திங்க் பண்ணுறியோ அதே மாதிரி தானே டே ப்ரொஃபஸர் ஜங்குக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட், ஜங்குக்கு தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு நீ இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக அதை ஒன் டே நீயே புரிஞ்சு யாரை பிரித்து வச்சியோ அவங்கள நீயே தான் சேர்த்து வைக்க போகிற பாரு. ஏன்னா என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ அந்தளவுக்கு ஒன்றும் பேட் பாய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அங்கேருந்து ஹாரி போனால் அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் டேக்குக்கு கண்டிப்பாக பிரித்து தீருவேங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போனால் 2 டேஸ்லாம் மூவ் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் நம்ம டைமே காலேஜுக்கு வருவாங்க. இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்க டைம், இன்னும் 1 மந்த் தான் இருக்குது காலேஜ் எண்ட் ஆகும். இப்படி 6 மந்தில் 4 மந்த் வரைக்குமே நம்ம ஜங்கு டே கூட தான் இருக்கிறாரு ஸ்டே பண்ணிவிட்டு. இந்த மூமெண்ட்டில் குட்டி குட்டி ஃபைட் பேரண்ட்ஸை பார்க்க சொல்ல வந்தாலுமே அதை பெருசெல்லாம் எடுத்துக்காமல் ஜங்குக்கோட மாம் கொடுக்குற குட்டி சப்போர்ட்டில் அப்படியே நம்ம டே கூட நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா இப்போது காலேஜில் எக்ஸாம்ஸ்க்கான ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கோம். இப்படி ஒர்க் நடந்துட்டு இருந்தா இப்போ ஸ்டடி ஒர்க்கு தான் நம்ம ஜங்குக்கு பண்ணிகிட்ருக்காரு. டே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் பாரு டேடி, தேவையில்லாமல் என்னோடய ஹெட்டில் கொட்டுனேன் என்ன பண்ணுவேன், நான் அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே நோட் பண்ணி பேசினோம். அப்போ ஒழுங்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அதுதான் இன்னும் 15 டேஸ் இருக்கே, இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட்டு கூட எடுக்கக்கூடாத அளவுக்கு படிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்ட ஐயோ இந்த எக்ஸாம்லாம் முடியட்டுக்குள்ள நான் செத்துருவேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்ஸை பார்க்க சொல்லி நம்ம ஜங்குக்கு தலலாம் சுற்றி மயக்கலாம் வருது. அந்த மூமெண்ட்டுக்கு ஐயோ புக்ஸெல்லாம் பார்க்க சொல்ல உண்மையிலே என்னெல்லாமோ தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அடித்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம ஜங்குக்கு படிக்க வைக்கிறாரு. ஜங்குக்குமே கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் அடம்பிடிச்சாலும் கொஞ்ச நேரம் டே கிளாஸ் எடுக்கிற மூமெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பார். போடா குறைக்கி இப்போலாம் நம்ம ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணுறது கிடையாது, ட்ரிங்க் பண்ணுறது கிடையாது, ஏன் தேவையில்லாமல் பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறதே கிடையாது. பின்னாடியே ஷேடோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருப்பார். இதை நோட் பண்ண சொல்ல நம்ம ஜெமினா சொன்ன இந்த வேர்டு, சும்மா ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணுறான், ஸ்மோக் பண்ணுறான், கிளப்புக்கு போகிறான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், எல்லாரு கூடயும் ஃபைட்டாக பண்ணிகிட்ருக்கான்டா, அவன் லுக்கை பார்த்தியா எந்த மாதிரி இருக்குது தெரியுமா, போடா குறைக்கி இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர்ட்டையும் ப்ராங்க் பண்ணி விளாட்றான்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக ஆடிக்கி இருந்திருப்பார்ல. அது எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆன மூமெண்ட். ஜெமினா சொன்ன அந்த வேர்டு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு,
அந்த ஒரு வேர்ட் இப்போ அப்படியே ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி ஜங்குக் ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காலேஜ் ஒர்க்கை பண்ணுறது, ஒவ்வொரு ஒவ்வொரு மேம், டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறது, ஃபினிஷ் பண்ணுறது, அவங்க டெஸ்ட்டு வைப்பாங்களா அதிலலாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறது, இந்த கிளப்புக்கு போகிறது, மற்ற பர்சன்ஸ் கூட போய் ப்ராப்ளம் பண்ணுறது, இப்போல்லாம் ஃபீலிங்ஸ் கூட ஃபைட்டே பண்ணுறது கிடையாது. அவன் கடுப்பேற்றினாலும் சரி, ஃபைட்டுக்கு வந்தாலும் சரி, அப்படியே ஃபீலிங்ஸை டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற மூமெண்ட் டேக்கே நம்ம ஜங்குக்கு மேலே ஒரு பெரிய ஹோப்பே கொண்டு வந்திருக்கும். ஜங்குக் மொத்தமாக மாறிட்டானுங்கிற மாரி ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த 1 வீக்லேயே எனக்கும் டேக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சிவாகிட்ட பேசுவாரா. என்னடா சொல்கிற, எக்ஸாமுக்கு இன்னும் 50 டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். 50 டேஸ்ன்னு சொல்கிறடா, அதெல்லாம் எனக்கு 1 டே மாதிரி. 50 டேஸு எக்ஸாமுக்கு படித்தே டேஸ்லாம் முடிஞ்சிடும். சுகாடா என்னடா எப்படி சொல்கிற, உன் பேரண்ட்ஸ் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு டேட்டை நீயே சொல்லியிருக்க. டேயுமே சரி ஓகே, உன் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மேரேஜை பற்றி திங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்க. நீ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன் பேரண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதோட அலோவ் பண்ணிடுவாங்களா? என் பேரண்ட்ஸில் என் மாம் என் மேரேஜை பண்ணி வைக்கிறதா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கான ரிங்கை கூட நேற்று நானும் என் மாமும் போய் ஷாப்பிங் மாலில் ஷாப் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எடு ஷாப் பண்ணிங்களா, ரிங்கியா, டே கூட்டிகிட்டு போனியா அப்படிங்கிற மாரி சுகா கேட்கவும், டேயை கூட்டிகிட்டு போனால் எப்படியா சர்ப்ரைஸாக இருக்கும். அவர் எப்படி என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணார் அதேமாரி நானும் சர்ப்ரைஸாக டேக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுப்பேன். எல்லா பர்சன்ஸுக்கும் முன்னாடி என் மாம் பக்கத்தில் நிற்கிற பொசிஷனில் என் மாமோட ஹேண்ட்ஸெல்லாம் ரிங் எடுத்துக்கிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்போ டேடு அது மாம் பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக மாம் எதையாவது ஒன்று சொல்லி டேடை மேரேஜுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து என் காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட நான் கண்டிப்பாக பேரண்ட்ஸோட பர்மிஷனில் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டும். ரிங்கை வேறு வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னடின்னு கேட்டு போடா குறைக்க இந்த ரிங் பாக்ஸ்லாம் வேறு ஓப்பன் பண்ணி ஷுவர்கிட்ட காட்டுறடம் அதே கிளாஸ் ரூம் டோர் இருக்கும்ல, அங்கே நின்னே ஃபீலிக்ஸ் அவள்த்தையும் நோட் பண்ணிடுவான். இவன் என்னடா இவ்வளோ வேகமாக இருக்கிறான், இது சரிப்பட்டு வராது, இதுக்கு நம்ம வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபீலிக்ஸ் அப்படியே அங்கேருந்து கிளம்புனா. இப்போ ஹவுஸை தான் காட்டுட்டு ஜங்குக்கு தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணபடியே, ஐயையோ டேடி மட்டும் வந்தால் அவ்வளோவுடா அடை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவார். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ரூமில் ஏதோ மியூசிக் கேட்குற மாதிரி திங்ஸ் இருக்குது, மியூசிக் கேட்போம்ல, அந்த மாதிரி மியூசிக்கை ஆன் பண்ணி மியூசிக் கேட்டபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆன ஒரு ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே டான்ஸ் பண்ணபடியே வர ஒரு 1 ஹவர் ஆகும். அட்டண்டி நம்ம வேர்ல்டில் என்ஜாய்மெண்ட்டாக இருப்போனுங்கிற மாரி ஜாலியாக இந்த மாதிரி டான்ஸ் பண்ணபடியும் நம்ம ஜங்குக்கு அப்படியே மிரர் மாதிரி வந்து நிற்கிறாரு. பா ஜங்குக் இது நீயாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரரில் இருக்க ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கே நிறைய பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு சரி ரொம்ப நேரமாக இந்த லுக்கில் இருக்கோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி அப்படியே கபடு ஓப்பன் பண்ணி ஷர்ட்டு ஃபேண்ட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேண்ட் எடுத்து அப்படியே வேர் பண்ணபடி ஷர்ட்டாக போட போவாரா. இந்த மாதிரி ஷர்ட்டாக போட போனால் அந்த பெட்ரூமுக்குள்ளே நம்மகிட்ட கொஞ்சம் நார்மல் இல்லை, ரியாலிட்டிலையும் இல்லை, அந்த பொசிஷன்லேயே நேராக உள்ள என்ட்ராகிறாரு. என்ன ஆச்சு? நம்ம காஃபி ஷாப்புக்கு தானே போனோம், என்ன இந்த மாதிரி ஹெட்டேக் ஆகுது, நமக்கு எதுவும் ஃபீவர் வரப்போட்டா என்ன, ஏன் இந்த அளவுக்கு தேவையில்லாமல் ஹெட்டேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற பொசிஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷன்லேயே கரெக்டாக பெட்ரூமுக்குள்ள என்றானோம். இந்த மாதிரி ஃபேண்டை வேர் பண்ணபடி ஷர்ட்டாக போட போகிற ஜங்குக்கை நம்ம பேக் சைட்லேருந்து நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகி ஹைப் ஆகி ஜங்குக்கை வந்து அப்படியே பேக்கப் பண்ணவும் ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக் பயந்து திரும்பி பேக் சைடில் டே நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு, என்ன டேடி என்கிட்ட ப்ளே பண்ண வேண்டியா, ஆனால் பட் நான் சரி யூஸ் பண்ணாலும் நீ ப்ளே பண்ண மாட்டியே, என்ன இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சரி தள்ளிப்போ நான் ஷர்ட் போட்டுக்கிறேங்கிற மாரி ஜங்குக்கிட்டே மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம தான் இந்த மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக இருக்க மூமெண்டம் நோட் பண்ண ஆல்ரெடி நம்ம ரியாலிட்டிலே இல்லை, ஒரு மாதிரி கண்ட்ரோலில் அந்த பொசிஷனில் இருக்கிறவர். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணேன். ஜங்குக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது,
என்னடா நம்ம டேடியை நிறைய செடியூஸ் பண்ணாலே பக்கத்தில் வர மாட்டான், என்ன இன்னைக்கு நம்மகிட்ட டைரெக்டாக வந்து ப்ளே பண்ண மாதிரி தெரியுது. என்னாச்சு டேடிக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி, என்ன டேடி நான் அவ்வளோ ஹாட்டாவா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே போட்டு ப்ளே பண்ணுற மாரி ப்ளே பண்ணால் ஏற்கனவே ஹைப்பாக இருக்கிற நம்ம டேட்டம் ஜங்குக்கை பெட்டில் புஷ் பண்ணபடி, ஆமாம் பேபி, உன் டாடி இன்னைக்கு ரொம்ப ஹைப்பாக இருந்த மாதிரி தான் தெரியுதுங்கிற மாரி ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ண ஆரம்பிப்பாரா. நம்ம ஜங்குக்கு டவுட்டு தான் இந்த பிளேஸில் ஆகுது.